நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் 2 சப்போர்ட்டையும் 4 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த வியூ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட் நம்மளோட வியூவர்ஸுக்கு ஒரு சின்ன கொஷின்ஸ் ஸ்டூடெண்ட்டால் சொல்ல முடியும் அண்ட் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹையர் ஹை திரும்ப ஒரு ஹையர் ஹையே கொடுத்துருக்கு. இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணி சஸ்டைனும் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய கொஷின் என்னென்னா, இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிடுச்சா இல்லை ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணலையா, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இல்லை அப்படிங்கிறது இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் இதுக்கு 2 இயர்ஸ் இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், அல்லது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனிவே நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்குது. அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நியர் டவுன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர் 24,700 கூட வரலாம். எனிவே இது வந்தால் கூட நம்ம இந்த இடத்துல டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதா இங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நமக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. அப்போ என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இமீடியட்டாக இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, அதாவது 24,814க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1ஆக இருக்கக்கூடிய இந்த 24,926 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கக்கூடிய 25,063 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போகிறதுக்கான வியூவை ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எஸ்டர்டே நம்ம கொடுத்த மாதிரியே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் 24,850க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனாலே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த பொசிஷனல் வியூ பொறுத்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டதுனால ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 வரை வரலாம். பட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். அப்போது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் அண்ட் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ சப்போஸ் கீழே வருது அப்படின்னா டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. எனிவே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகலாம். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு கீழே வந்தாலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் அல்லது அடுத்த டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது 24,500 நியரில். இங்கேருந்தும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்குது. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் வீக் ஆகும் அப்படிங்கிறது புரிதலாக இருக்குது. இதை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம்.